ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஃப்ரூட் சாலட் தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸியாக குயிக்காக அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பப்பாயா, பார்த்திங்கன்னா பனானா, கோவா, அதுக்கப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் பொமோகிரனேட், அதுக்கப்புறம் வாட்டர்மெலான். ஸோ இதெல்லாமே நான் வந்து பீல் ஆஃப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பவுலில் எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸ்ட்ராபெரி, இனி கிவி ஃப்ரூட்ஸ், ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள், கோவா, பப்பாயா, பொமோகிரனேட், அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டின்னருக்கான ரெசிபி. ஸோ வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து பால் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பேக்கெட் தான் வச்சுருந்தேன். ஸோ 2 பேக்கெட் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் மைடு, நான் அமுல் கம்பெனி இது எடுத்திருக்கேன். மில்க் மைடு வந்து ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வந்து இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நல்லா அதாவது மிக்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். எப்பவுமே ஃப்ரூட் சாலடில் பார்த்திங்கன்னா கலோரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு தேவையான உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்குவோம். ஸ்கின்ல எந்த ஒரு டிசீசஸும் வராமல் இதை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து டின்னராகவோ அதர்வைஸ் வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பவுலில் சர்வ் பண்ணிடலாம். உண்மையாலுமே ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரூட்ஸ் போடணுன்னு தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் வந்து 7:00 போல் இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்டேக்காக எந்த ஃபுட்டும் எடுத்துக்கல. ஸோ ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் மேனேஜ் பண்ணலாம், அதாவது வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரூட் சாலட் இனி வந்து டெய்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.